ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோதுமை ரவை கேசரிங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ வானிலையில் ஒரு கடாயை வச்சு அதில் நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு கொஞ்சம் காஞ்சதும் கடை நல்லா காஞ்சதுமே ஒரு கப் ரவை எடுத்து அதில் போட்டு மெதுவாக வறுத்துட்டே இருங்க. நல்லா வறுக்கணும், கைவிடாம கொஞ்சம் வறுத்துட்டே இருங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, சிம்ல வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரத்துல 3 கப் எந்த அளவுக்கு ரவை எடுத்தோமோ அதே கப்ல 3 கப் அல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டியா இல்லை கொஞ்சம் தண்ணியா கொஞ்சம் குழன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் 1 கப் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரவையை நல்லா கிளறிட்டே இருங்க. அந்த தண்ணி ஒரு பக்கம் கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதும் அதை எடுத்து அந்த ரவையில ஊத்திடுங்க. தண்ணி ஊத்துனதும் ஒரு கிளறிட்டு கரண்டியை எடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திரும்ப எடுத்துட்டு ஒரு கிளறிட்டு தண்ணி வத்தினதும் இன்னும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கிளறி கொஞ்சம் தண்ணி நல்லாவே வத்தினதுக்கு அப்புறம் நம்ம எந்த கப்ல ரவை எடுத்தோமோ அதே கப்ல 4 கப் தண்ணி எடுத்தோம். அதே கப்ல தான் வெல்லமும் எடுக்க போறோம். வெல்லம் 1 கப் எடுக்கணும். வெல்லம் 1 கப் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா கிளறி விட்டுட்டு வெல்லம் 1 கப் எடுத்து அதுல போட்டுருங்க. போட்டு அது நல்லா ஒரு கிளறிட்டு இன்னுமே ஃபுல்லாமே அந்த கட்டியெல்லாம் கரையிற வரைக்கும், வெள்ளை கட்டி எல்லாமே கரையிற வரைக்கும் கிளறிட்டு அடுத்து நாட்டு சக்கரை போடணும். நாட்டு சக்கரையும் 1 கப்பு அதுவும் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டே வாங்க. ரெண்டும் சேர்ந்து தண்ணி கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆயிடும். நல்லா திரும்பவும் வேக விட்டு நல்லாவே கிளறிக்கிட்டே இருங்க. கிளறிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வெட்டி ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல திரும்ப நம்ம டேஸ்ட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பத்தலை அப்படின்னா நம்மளுக்கு இனிப்பு வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி விட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால நான் இனிப்பு எடுத்துக்கலான்ட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு, நெய் நம்ம எவ்வளோக்கெல்லாம் ஊற்றுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும் கேசரி. நல்லா கிளறி விட்டுட்டு சுகர் அப்புறம் 4 ஸ்பூன் வரும். 4 ஸ்பூன் சுகர் போட்டு அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். எப்பவுமே நாட்டு சக்கரை வெல்லம் அதை விட கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுன்னா ஒயிட் சுகர், அதனால அளவா போட்டுக்கலாம். அப்புறம் நுணுக்குன ஏலக்காவை போட்டு ஒரு 4 ஏலக்காவை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே அதில் வேக விட்டுருங்க. கடைசியாக முந்திரி பருப்பு கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு எனக்கு. நீங்கள் இருந்ததுன்னா நிறையவே எடுத்து கொஞ்சம் நெய்யில் வதக்கி போட்டுருங்க. அப்புறம் இந்த ரெசிபி யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் கிச்சன் வீடியோ, நம்ம ஃபர்ஸ்ட் சமையல் வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இது செஞ்சு முடிச்சதும் என் பையனுக்கு எடுத்து ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். அவனோட ரிவ்யூ பின்னாடி சொல்லுவான், அதையும் கேட்டுக்குங்க. இந்த ரெசிபி எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நார்மலாகவே என் பையன் ரோஹித்துக்கு கேசரினாலே ரொம்ப பிடிக்கும். அவன் ரிவ்யூவும் கேட்டுக்குங்க. தேங்க்யூ.